இந்த வீடியோவில் சிபி ப்ளஸோட ஒய்ஃபை கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எந்த அளவுக்கு வியூ இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இப்படி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டிவைஸ் எத்தனை பேர் பார்க்கலாம், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி பார்த்திங்கன்னா சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னா இந்த கேமரா தான் உங்களுக்கு பர்டிகுலராக வேணுனாலும் சரி, நம்மளுக்கு எந்த கேமரா வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா 9585006736 அந்த கேமரா அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் போட்டுருவோம். உங்களுக்கு ஒன் டேயில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோட அன்பாக்சிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணாதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிகரிங் எப்படி வியூலாம் இருக்குது, என்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷன் மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒய்ஃபை கேமரா, சிம் கேமரா கிடையாது. இதில் சிம்லாம் உங்களால் போட முடியாது. இது ஒய்ஃபை கேமரா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். நான் பாருங்கள் ஏர்டெல்லோட நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிறேன், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த கனெக்ஷன் வேணாலும் வச்சுருக்கலாம். ஏர்டெல் நெட் கனெக்ஷன் தான் வச்சுன்னு இருக்குங்களா, ஏர்டெல், ரயில்வேர், பிஎஸ்என்எல் எந்த கனெக்ஷன் வேணாலும் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் தான் நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த கனெக்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைங்க எங்கள் ஊரில் ஒயர் கனெக்ஷனே கிடையாது அப்படின்னா சிம் ரவுட்டரும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டுருக்கேன் ஜிபியான் சிம் ரவுட்டர். அந்த ரவுட்டர் இருந்தாலும் இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கள் ஊரில் ஒயர் கனெக்ஷனே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அந்த சிம் ரவுட்டர் வாங்கி இதில் லேண்ட் கேபிளும் இருக்குது, லேண்ட் கேபிள் மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒயர்டு கனெக்ஷனும் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ் கனெக்ஷனும் பண்ணிக்கலாம் நெட்டுக்காக. ஓகேங்களா? இந்த ஒய்ஃபை கேமரா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நெட் கனெக்ஷன் தேவை. ஓகே, அதனால் ஒன்று ஒயர்டு கனெக்ஷனாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை எங்கள் ஊரில் ஒயர்டு கனெக்ஷனே கிடையாது அப்படின்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன், இந்த நம்ம ஜிபியானோட சிம் ரவுட்டர் எந்த சிம் ரவுட்டர் இருந்தாலும் அந்த சிம் ரவுட்டர்லேருந்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நெட்டுன்றது இது கண்டிப்பாக தேவை. எந்த கேமரா வாங்கினாலும் நெட்டு தேவை, ஏன்னா நம்ம மொபைலில் பார்க்குறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு நெட் கனெக்ஷனுக்கு ரெடி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா அடாப்டர் போட்டு ஆன் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக இதிலே ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் நீங்கள் செக் பண்ணாலே தாராளமாக போதுமானது. இந்த வீடியோலையும் ஃபுல்லாகவே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த கேமரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தாலே தாராளமாக போதுமானது. நான் அந்த மேனுவலில் இருக்கிறது தான் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து தான் பண்ணணும் அப்படின்ற அளவுலாம் இல்லை, நார்மல் கஸ்டமரே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேம்ப்ளெட்டில் சொல்கிறது என்னென்னா, இதோட அசசரிஸ் எல்லாம், கேமராவோட அசசரிஸ் எல்லாம் பார்த்துங்க, எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். சிபி ப்ளஸ், ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஆப்பு. சிபி ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா EZYKM+, அந்த நேமும் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு EZYKAM+, போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. இந்த பெரிய மாரி அந்த லோகோவும் நல்லா பார்த்துங்க. இந்த ஆப்பு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இது உள்ள தான் நம்ம ரவுட்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இதில் தான் நம்ம மொபைல் வியூ பார்க்கவும் முடியும். நம்ம கேமரா வந்து நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் கேமரா வச்ச இடம் சென்னையாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் கேமரா வச்ச இடம் சென்னையாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடம் திருநெல்வேலி அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் மொபைல் மூலிமா பார்த்துடலாம். அதுக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது அக்ரி டிஸ்அக்ரின்னு இருக்கும். கண்டிப்பாக நம்ம அக்ரி தான் பண்ணி ஆகணும், அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பே போகும். அதனால் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே சைன் அப்னு கேட்கும். சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும், அந்த அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சைன் அப் லாகின் வரும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க நம்ம யாருக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதனால் சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தோடனே மேலே வந்து கண்ட்ரி, அது டிஃபால்ட்டாக இந்தியான்னு இருக்கும். இந்தியான்னு இருந்தால் இந்தியா கொடுத்துருங்க, இல்லைனா உள்ளே போய்ட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு இந்தியான்னு நம்ம டைப் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆன் பண்ண சொல்லி இந்தியான்னு தான் வருதுன்னா அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எதுவும் உள்ளே போய் இந்தியான்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. கீழே வந்து இமெயில் இல்லை மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் இமெயில் கொடுக்குறது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம், ஏன்னா இமெயிலில் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனால் இமெயிலே கொடுத்துருங்க. நான் இது வரைக்கும் கனெக்ட் பண்ண வரைக்கும் எல்லா டைமே இமெயில் கொடுத்தேன். எனக்கு அடுத்த செகண்டே வெரிஃபிகேஷன் கோடு வந்துடுது. ஸோ உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க. அதில் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஒரு 6 டிஜிட்டில் 6 நம்பர் வரும், ஓடிபி மாதிரி. அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணணும். இந்த ஆப்பில் நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்காக தான் இமெயில் ஐடி கொடுக்குறது. இமெயில் ஐடி கொடுத்துங்க, அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய இமெயில் ஐடி ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன். கீழே கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கெட் வெரிஃபிகேஷன் கொடுத்தோடனே அந்த ஓடிபி நம்பர் கேட்கும். நம்ம இப்போ மெயிலை ஓப்பன் பண்ணி செக் பண்ண வேண்டியது தான். நான் மெயிலை ஓப்பன் பண்ணுறேன், என்னோடய மெயிலை, ஏன்னா அதில் தான் ஓடிபி வந்திருக்கும். அடுத்த செகண்டே வந்துடுது. ரொம்ப நீங்கள் இதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, அடுத்த செகண்டே வந்துடுது. ஸோ இப்போ வந்து நம்ம இமெயில் ஓப்பன் பண்ணுவோம். என்னோடய இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோடனே சிபி ப்ளஸில் இருந்து நம்மளுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் EZYKM+, அந்த ஆப்லேருந்து வந்த மாதிரி சிபி ப்ளஸ்னும் போட்டிருக்கோம். உள்ளே ஓப்பன் பண்ணுறேன்.
உள்ளே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 டிஜிட் நம்பர் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியும். டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கோம் நமக்கு 257809. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இதே நம்பர் எடுத்து போட்டுறாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வரும். இந்த நம்பர் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் வேலிட்டு. ஸோ நான் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணோடனே பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ஆப்புக்கான பாஸ்வேர்ட், இந்த அக்கௌண்ட்டுக்காக பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 லெட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நம்பர்ஸு ப்ளஸ் லெட்டர்ஸ், ஓகேங்களா? எப்படி கொடுத்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்ரு, அதுக்கப்புறம் 4 நம்பர். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ABCD 1 2 3 4 இப்படிலாம் கொடுக்காதீங்க. உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துங்க. ஒரு 8 டிஜிட்டில். அதில் என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸு நம்பர்ஸ் இருக்கணும். அதனால் அதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு போயிடும். இது டேட்டா அனலிட்டிக்ஸ் பர்சனலைசேஷன். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது என்னென்னா நம்மளோட டேட்டாலாம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிசர்ச் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்காக இது நீங்கள் வேணும்னா அதை டிக் போட்டுக்கலாம், இல்லைனாலும் டிக்கு எடுத்து விடலாம். நான் டிக்கு எடுத்து விட்டேன். எடுத்து விட்டேன். நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப்பில் வர நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லியும் அதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து காட்டிட்டு கொடுத்தாலும் காட்டிட்டு கொடுத்துருங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலே 2 செட்டிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒன்று, லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க, ஓகேங்களா? நம்ம மொபைலில் இருக்கிற லொக்கேஷனு. நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை. இந்த கேமரா வந்து எந்த நெட்வொர்க்கில், எந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒய்ஃபையை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால நான் அதில் அந்த ஒய்ஃபையில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஜிபியான் சிம் ரவுட்டரோ அதை கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நெட்டை வந்து இதை வந்து நீங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். நெட் கனெக்ஷன், ஒயர் கனெக்ஷன் தான் இருந்தாகணும், இல்லை இதுமாரி சிம் ரவுட்டர் தான் இருந்தாகணும் இல்லை. ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னாலும் மொபைல் மூலிமாவும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நான் வந்து நெட் கனெக்ஷன் மூலிமா கான்ஃபிகர் பண்ண போகிறேன். கேமரா வந்து ஆன் பண்ணிட்டேன். கேமரா ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராவில் எல்இடி இண்டிகேஷன், ஒரு சின்ன எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. அது மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கேமரா ஆன் ஆகிடுச்சா ஆன் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி கேமரா வந்து ஒரு ரொட்டேட் ஆகும். அந்த 360 டிகிரி வந்து ரொட்டேட் எடுக்கும், அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு. இது மூலிமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு இல்லை ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜர் கரெக்டாக தான் இருக்குது, கேமரா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேமராவோட அடாப்டர் வந்து சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் பிளிங்க் ஆகும். இன்னொன்று வந்து கேமரா வந்து ரொட்டேட் ஆகிட்டு நிற்கும். இந்த 2 இண்டிகேஷன் மூலிமா கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு, கேமரா வந்து ரெடியாக இருக்குது, பேர் பண்ணுறதுக்கு, ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து எல்இடி ப்ளூ கலர் லைட்டே எரியல, இல்லை கேமரா வந்து ரொட்டேட்டே ஆகலைன்னா ஒன்று அடாப்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கேபிள் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கேமரா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கேமரா ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க சொல்ல ரீசெட் தேவையில்லை, பட் இருந்தாலும் அவங்களே சொல்லிடுறாங்க, அதனால் ரீசெட் பண்ணுறங்க. ஸோ ரீசெட் பட்டனே இது நல்ல பெரிய பட்டனாக இருக்கும், அதனால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கமெண்டே வரும். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வாய்ஸ் கமெண்ட் வரும். நீங்கள் கேமரா ஆன் பண்ணதுலேருந்து கேமரா ஆன் ஆகிடுச்சு, நீங்கள் ரீசெட் பண்ணால் கேமரா வந்து ரீசெட்டிங் ஆகுது, கேமரா ரீசெட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல், ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபை கான்ஃபிகர் ஆகுது, ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் வரும். அதனால் நீங்கள் தயங்க வேண்டியதே இல்லை. ஐயோ கேமரா ஆன் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை கேமரா கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை கேமரா ரீசெட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயக்கமே தேவையில்லை. அது கரெக்டாக தான் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்ஸும் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வாய்ஸ் கமெண்ட் வரும். அதனால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே கேமரா வந்து ரீசெட் ஆகிடுச்சு, ஓகே கேமரா வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவை ஆன் பண்ணிட்டோம், கேமராவை ரீசெட் பண்ணிட்டோம், 2 ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம், ஓகேங்களா? இதில் இன்ஸ்டாலேஷன் கைடில் கொடுத்துருக்குதுன்னா கேமரா ஆன் பண்ணோம், கேமரா வந்து ரீசெட் பண்ணிட்டோம், 2மே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் தான். இப்போ கேமராவோட ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆட் கேமரான்னு கொடுக்கணும். இந்த கேமரா வந்து நம்ம ஆட் பண்ணோம் இந்த ஆப் உள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேமராவை ஆன் பண்ணிடணும், கேமராவை ரீசெட் பண்ணோம். 3வது ஸ்டெப் என்னென்னா இந்த ஆப்பு உள்ளே கேமரா வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இந்த கேமரா இருக்குல்ல, அதை வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டிவைஸ்ன்னு தான் வரும். ஸோ நான் முன்ன சொன்னது போலயே ஒய்ஃபை ஆனில் வச்சுக்கிங்க, லொக்கேஷன் ஆனில் வச்சுக்கிங்க உங்கள் மொபைலில். பார்த்தீங்கன்னா அதேமாரி ரவுட்டர்லேயே கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஒயர்டு கனெக்ஷன் ரவுட்டருக்கு சொல்கிறேன், 2.4 GHz தான் எடுக்கும். இப்போது உள்ளே வந்தவுடனே ஆட் டிவைஸ்னு கொடுத்துட்டோடனே எந்த மாடல்னு கேட்குது. நான் ஆட் டிவைஸ் கொடுத்தேன், ஆட் டிவைஸ் கொடுத்தோடனே எந்த மாடல், இவங்ககிட்ட எக்கச்சக்கமான மாடல் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா CPE 31A அதை கொடுத்துட்டு நான் ஆடுன்னு கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆகிடுச்சா, உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சான்னு இருக்கும். எனக்கு கேமரா ஆன் ஆகிடுச்சு, சவுண்டு வந்துடுச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னென்னா ஒய்ஃபையை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது.
ஸோ ஒய்ஃபை எனக்கு வரவே இல்லை. ஏன் வரலன்னா, நான் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணல. நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஒய்ஃபை ரவுட்டர் நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன், லொக்கேஷனை ஆன் பண்ணிங்க, ஒய்ஃபையை ஆன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் லொக்கேஷனே இப்போ தான் ஆன் பண்ணுறேன். அதனால் எனக்கு எடுத்த உடனே வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறோம். லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாருங்கள், லொக்கேஷன் ஆன் பண்ணோடனே எனக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கள், ஒய்ஃபை வந்துருச்சு. ஒய்ஃபை வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நேம் போடணும். ஒய்ஃபை நேம்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா, ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நேம்னு சொல்லிட்டேன், ஒய்ஃபை பாஸ்வேர்டு போடணும் நம்ம. ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிப்போம். உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனாலும் ஆல்ரெடி எதனா நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தோடனே QR கோடு, இந்த கேமரா வந்து ஆட் பண்ணுறதுக்கான QR கோடு வந்துடும் நம்ம மொபைலில். அதை கேமரா லென்ஸு பார்த்தா மாதிரி வைங்க. நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதுலேயே 10 to 20 டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராவை பார்த்தோன்னே அந்த நான் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும் அந்தளவுக்கு பாருங்கள். நான் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் வச்சுருப்பேன், அதுக்குள்ளே அது எடுத்துக்கிச்சு. அது ஒய்ஃபை கான்ஃபிகர்னு வந்துருச்சு, ஒய்ஃபை கான்ஃபிகர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகுது. ஸோ கேமரா வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். கேமரா நேம் நம்மளுக்கு வந்துருச்சுங்களா. கேமரா நேம் CPE31A இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நம்ம கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டன்னு கொடுத்துங்க. டன்னு கொடுத்தோடனே நோட்டிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணுவான்னு வருது. கேமரா ஆன்லைன் வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் இதுவே சொல்லும், உங்கள் மொபைலில் எப்படி யூசேஜ் பண்ணணும், பேட்டரி யூசேஜ்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிவைஸும் கொடுத்துருப்பாங்க, சாம்சங்க்கு, ரெட்மிக்கு அப்படிமே ஒவ்வொரு டிவைஸுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா லைவுக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம கேமரா வந்து லைவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நான் நைட் டைமில் எடுத்த வீடியோ தான் இது. நைட் டைமில் அந்த ரூமில் லைட்டை ஆன் பண்ணி வச்சு எடுத்துருந்தேன். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எடுத்த டைம் வந்து நைட் டைமு. அந்த ரூமில் லைட்டை ஆன் பண்ணி எடுத்த வீடியோ இது. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பேசிக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணுவோம். கேமரா லைவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கேமராவை நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, உங்கள் பிரதருக்கோ இல்லை சிஸ்டருக்கோ இல்லை உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்கோ இந்த கேமராவை நீங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் அந்த இப்போ EZYKM+ சொன்னால அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்க இமெயில் ஐடி வரைக்கும் கொடுத்தா போதும். கேமராலாம் அவங்க கான்ஃபிகர் பண்ணல, இமெயில் ஐடி வரைக்கும் கொடுத்தா போதும். அந்த ஆப்ஷனும் வரும், நான் சொல்கிறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு OTP கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதில் ஷேர்னு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே காமிச்சிரும். அவங்க கேமராலாம் கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு மெயின் யூசர் தான் கேமரா கான்ஃபிகர் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது நைட் விஷன். நான் அதே ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ வந்து இருட்டாக இருக்குது. இருட்டான நேரத்தில் எடுக்கிற வீடியோ இது. இருட்டான நேரத்தில் எடுக்கிற வீடியோ. இப்போ அதில் என்னென்னா IR லைட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும் நைட் டைமில். நைட் டைமில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். ஸோ தெரியுதுங்களா, 6 LED இருக்கும். இன்ஃப்ராரெட் IR, இந்த சைடு 3, அந்த சைடு 3, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3, ரைட் ஹேண்ட் சைடு 3ன்னு சொல்லிட்டு IR இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு கடையில் வச்சுருக்கிறீங்க, நைட் ஆகிடுச்சு, இல்லை அந்த நைட் டைமில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல லைட் கண்டிஷன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டாக உங்களுக்கு மாறிடும். இதில் IR LED இருக்கிறதுனால உங்களுக்கு IR LED மூலிமா வீடியோ வரும். ஸோ நைட் டைம்லேயும் உங்களால் கிளியராகவே பார்த்துக்க முடியும். நைட் டைமில் நம்மளால் பார்த்துக்க முடியாதா அப்படின்லாம் இல்லை. நைட் டைம்லேயும் உங்களால் தாராளமாக ஈஸியாகவே வீடியோ லோட் ஆகும், வீடியோ கேப்சர் ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நைட் டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வீடியோவும் இருட்டாக தான் தெரியுமா அப்படின்ற பயம் வேண்டாம். இதில் IR LED இருக்கிறதுனால நல்லாவே தெரியும். இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம், ஓகேங்களா. இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு இந்த ஆப் மூலிமா இந்த கேமரா கான்ஃபிகர் பண்ணோன்னே இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம ஹரிசாண்டல் வியூ, வெர்டிகல் வியூ ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ போர்ட்ரேட் மோடும் நம்ம பார்த்துக்க முடியும். வீடியோ ப்ளே ஆகிற வீடியோ வந்து நம்ம போர்ட்ரேட் மோட்லேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. மேலே உங்களுக்கு வந்துடும். மேலே கீழேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதிலே என்னென்ன மூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து உங்களால் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும். மொபைல்லையே உங்களால் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்குது, அதை யாரோ வராங்க, இல்லை ஏதோ ஒரு எனக்கு அந்த இடம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும் இதில். ஸோ அந்த ஆப்ஷனு அதேமாதிரி வீடியோவும் உங்களால் எடுத்துக்க முடியும்.
வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது, எனக்கு அந்த டைம் மட்டும் வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோவும் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கோ அதை அப்படியே உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன். ஒன்று உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோவும் உங்களால் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற வீடியோவும் உங்களால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீம் கலர். இந்த ஆப்பில் ஃபுல்லாக இப்போ ஒயிட்டாக தெரியுதுங்களா, எல்லா இடமும் ஒயிட்டாக தெரியுதுங்களா. நீங்கள் தீம் கலர் லைட் கலர் டார்க் கலர்னு இருக்கும். நம்ம மொபைலில் வரா மாதிரி லைட் மோடு டார்க் மோடுன்னு நம்ம மொபைலில் வரா மாதிரி மோடு அது. ஸோ லைட் மோடு டார்க் மோடுன்றதையும் உங்களால் மாற்றிக்க முடியும் இதில். அது மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைட் மோடு டார்க் மோடாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரைவேசி மோடுனா நம்மளுக்கு தேவையில்லாத நேரத்தில் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்தமாரி ஆப்ஷனு. ஸோ தீம் கலர் மோடு ஒன்று, நெக்ஸ்ட்டு ப்ரைவேசி மோடு ஒன்று. ஸோ இதிலே லைட்டு டார்க்குன்னு இருக்குது பாருங்கள். டார்க் கொடுத்தோடனே பாருங்கள், நான் அந்த மெனு எல்லாமே ஃபுல்லாக டார்க்காக மறைச்சி பாருங்கள். லைட்லேயே மேக்ஸிமம் இதை லைட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் லைட்டில் இருக்கிறதே பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டாக ப்ரைவேசி மோடு. எனக்கு அந்த இடத்துல ரெக்கார்டிங் தேவையில்லை, இல்லை அந்த டைம் மட்டும் ரெக்கார்டிங் தேவையில்லை அப்படின்னா. ஸோ இப்போ வந்து திரும்ப ஆன் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நைட் லைட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர் லைட்டு. அந்த நைட் லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக தான் தெரியும், எந்த இதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங்னா யாரோ ஒருத்தர் வராங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம காரை பார்த்தா மாரி வச்சிட்டோம், ஓகேங்களா. காரை பார்த்தா மாரி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த காராண்ட யாருன்னா வராங்க, ஏதோ ஒரு மோஷன் வராங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி. ஸோ இந்த மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதேமாரி அவங்க எந்தெந்த இடத்துலலாம் மூவ் பண்ணுறாங்களோ, இப்போ கொஞ்சம் ஃபார்வர்டு மூவ் பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் பேக்வேர்டு மூவ் பண்ணுறாங்கன்னா கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஏன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 360 டிகிரி வியூ, லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுனுன்னு சொல்லிட்டு. ஸோ மோஷன் ட்ராக்கிங் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து காராண்ட வராரு, காராண்ட இருந்து லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகுறாரு அப்படின்னா அவர் கூடயே கேமரா மூவ் ஆகும், அவர் எங்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மோஷன் ட்ராக்கிங். ஸோ மோஷன் ட்ராக்கிங்ன்ற ஆப்ஷனும் இதில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே டெஸ்டியாக. ஸோ மோஷன் ட்ராக்கிங் இருந்தாலும் நீங்கள் மோஷன் ட்ராக்கிங்கை வந்து டிஃபால்ட்டாக அது ஆஃபில் தான் இருக்கும், அது ஆஃபில் இருந்தாலே நல்லது தான் சொல்லலாம். நம்மளுக்கு மோஷன் ட்ராக்கிங் இருக்குது, மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. மோஷன் ட்ராக்கிங்னா யாருன்னா கேமரா ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே கேமரா அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போகிறது மோஷன் ட்ராக்கிங். மோஷன் டிடெக்ஷன்னா ஸோ அதை ட்ராக் பண்ணுறது, யாருன்னா நடந்து போகிறாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணுறது. மோஷன் டிடெக்ஷன்னா யாருன்னா வராங்க, யாரோ ஒரு ஆள் வராங்க, இல்லை ஏதோ ஒரு விலங்கு, ஏதோ ஒரு நாய் வருது, பூனை வருது, ஏதோ ஒன்று வருதுனாலே அதை டிடெக்ட் பண்ணுறது மோஷன் டிடெக்ஷன். நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மோஷன் டிடெக்ஷனுக்கும் மோஷன் ட்ராக்கிங்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் டிடெக்ஷன். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஓகேங்களா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நம்ம கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, இது வரைக்கும் எந்த சவுண்டும் வரல, திடீர்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னா அது சவுண்ட் டிடெக்ஷன். அதுக்காக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஏதோ ஒரு அப்நார்மலாக சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு முன்ன சொன்ன மாதிரி ஒரு கார் பார்க்கிங்கில் காரை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறீங்க, அங்கே கேமராவை ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்க, அங்கே வந்து யாருன்னா ஆள் நடமாட்டம் வந்தாலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு மோஷன் டிடெக்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருன்னா வந்தாங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யாரோ காராண்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி தான் சவுண்ட் டிடெக்ஷனும். அது வரைக்கும் எந்த சவுண்டும் கேட்டிருக்காது, திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அப்நார்மலாக சவுண்டு கேட்குது அப்படின்னா சவுண்ட் டிடெக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் மோஷன் டிடெக்ஷன், சவுண்ட் டிடெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமராவோட டைரக்ஷன். கேமரா வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு அதை வந்து நம்ம டைரக்ஷன் திருப்பிடுறதுக்காக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஷன் ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இது கேமரா வந்து ஸ்டெடியாக ஒரே இடத்துல இருக்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா, ஒரே இடத்துல இருக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேமராவோட செட்டிங்ஸும் பார்த்துருவோம். கேமராவோட செட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அலெக்ஸா இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் ஹோம் இருக்குது, பேசிக் ஃபங்க்ஷன் செட்டிங், ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், ஃப்ளிப் ஸ்க்ரீனு, டைம் வாட்டர் மார்க்கு, நம்மளுக்கு டைம் வந்து அங்கே ஷோ ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 வே கம்யூனிகேஷனு, 2 வே டாக். ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். அதுக்காக இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இந்த 2 வே டாக்குன்றது. ஐஆர் நைட் விஷன். இது ஐஆர் நைட் விஷன் அதான் சொன்னேன்ல, நைட் ஆனால் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இமேஜ் வீடியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகும். இது எப்பவுமே ஆட்டோவில் இருந்தாலும் சரி,
ஆட்டோவில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எந்த நேரமும் ஆனில் இருக்கும்னு தேவையில்ல. நைட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு நைட் விஷன் தேவை. அதனால் இது ஆட்டோவில் இருந்தாலே பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஸோ பகலில் இருக்குது, பகலில் இருந்து நைட்டாக மாறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேஞ்ச் ஆகிக்கும். கேமராவே சேஞ்ச் ஆகிக்கும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக. அது ஆட்டோவில் இருந்தாலே பெஸ்ட்டு. நீங்கள் எதுவும் அதை எந்த நேரமும் ஆனில் இருக்கிற மாதிரி வச்சாலும் அது வேஸ்ட்டு தான். ஆட்டோவில் இருக்கிறதே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் போனாலும் எந்த டைமில் சவுண்ட் டிடெக்ஷன் வந்தது, எந்த டைமில் மோஷன் டிடெக்ஷன் வந்தது, இது எல்லாமே காமிச்சிரும். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கேமராவில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரைட்னஸ் வேணும், நம்மளுக்கு வீடியோ ப்ளே ஆகுதுல அதில் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும், எந்த அளவுக்கு சேச்சுரேஷன் வேணும், எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்கும். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிடெக்ஷன் அலாரம் செட்டிங்ஸ். ஸோ மோஷன் டிடெக்ஷன் வந்தால் மோஷன் ட்ராக்கிங்கு, ஆப்ஜெக்ட் அவுட்லைனு, சவுண்ட் டிடெக்ஷன் இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெல்லாம் நம்மளுக்கு அலர்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் அலர்ட்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மோஷன் டிடெக்ஷன் வந்தால் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடணும், எனக்கு சவுண்ட் டிடெக்ஷன் வந்தால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் மேலே வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல அதோட டிடெக்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கேமரா வாங்கிட்டு எப்போல்லாம் உங்கள் எடுத்த உடனே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணாலும் சரி, இல்லை எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஆப்ஷனை வச்சு இது என்ன ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணாலே தாராளமாக போதுமானது. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் செக் பண்ணிங்கனாலே, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஆட் ஷேரிங் இது தாங்க நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆட் ஷேரிங்னா என்னென்னா, ஒரு டிவைஸில் இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. முதல்ல கேமரா வாங்குகிறேன், என்னோடய மொபைலில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கேமராவை கான்ஃபிகர் பண்ணிட்டேன், இது எல்லாம் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பிரதருக்கு இதே வீடியோ பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவரும் இதே ஆப்பை டவுன்லோட் பண்ணி இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் போதும், கேமரா கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. இந்த ஆட் ஷேரிங்குன்ற ஆப்ஷனில் அவரோட இமெயில் ஐடி ஓகேங்களா, நான் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். என்னோடய பிரதருக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, அவர் வெறும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இமெயில் ஐடி கொடுத்தா போதும். அவர் கொடுத்த இமெயில் ஐடியை நான் இங்கே கொடுத்தேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அவர் கேமரா கான்ஃபிகர்லாம் பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் டிவைஸு, ரிமூவ் டிவைஸு, எனக்கு இந்த கேமரா தேவையே இல்லை, ரிமூவ் பண்ணிடணும், நான் புதுசாக கான்ஃபிகர் பண்ண போகிறேன், இல்லை புது கேமரா ஆட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். இல்லை ரீஸ்டார்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, கேமரா நல்லா ஓடிட்டு இருந்து திடீர்னு நல்லா ஓடல அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலே சரியாகும். அதுக்காக ரீஸ்டார்ட் ஆப்ஷன். ஸோ முன்ன சொன்னது தான். நீங்கள் கேமரா வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. இதில் இருக்கிறது எல்லாமே ஈஸியான செட்டிங்ஸ் தான், ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன அலாரம் செட்டிங்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் ஒரு 1 டே 2 டேஸ் வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செக் பண்ணிங்கனாலே அதுவே போதுமானது, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்படுறதுனால நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் 9585006736. இது வந்து 4 மெகா பிக்சல் பிடி கேமரா, பிடி ஒய்ஃபை கேமரா ஓகேங்களா. ஒய்ஃபை கேமரா இருக்குது, சிம் கேமரா இருக்குது, பிடி கேமரா இருக்குது, பிடி இசட் கேமரா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4 மெகா பிக்சல் கேமரா, 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 3 மெகா பிக்சல், 4 மெகா பிக்சல். ஸோ இந்தமாரி இது வந்து 3 மெகா பிக்சல் கேமரா, 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதுமாரி எக்கச்சக்கமான மெகா பிக்சலில் எக்கச்சக்கமான டைப்ஸில், அதுமாதிரி ஒய்ஃபை கேமரா, சிம் கேமரா, நார்மல் கேமரா, இதுமாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த கேமரா தேவைப்படுதோ நம்மளுக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட் சொல்லுங்கள், என்ன யூசேஜுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கேமரா வந்து நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். காஞ்சிபுரத்தில் சிசிடிவி சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. மேக்ஸிமம் இந்த கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோவே போதுமானது. வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 24 நிமிஷம் இந்த வீடியோ கூட இருக்குது. இந்த வீடியோலேயே பொறுமையாக ஒவ்வொரு ஆப்ஷனும் சொல்லியிருப்பேன். அது கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த கேமரா வாங்குறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா இந்த கேமரா வாங்கினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஒய்ஃபை கேமராவும் சேம் செட்டிங்ஸ் தான், இதே கான்ஃபிகரேஷன் தான் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.